உங்களுக்கு 4 மான்களைப் பற்றி சொல்லப் போகிறேன். முதலாவதாக பக்திமான். அவன் யார் என்றால், எப்பொழுது பார்த்தாலும் தனக்கு பிடித்த கடவுளை வணங்கிக் கொண்டு, பாடல்களை பாடிக்கொண்டு, பொழுதுகளை போக்கிக் கொண்டு, அமைதியாக அதில் இன்பம் கண்டு கொண்டிருப்பவன் பக்திமான். இரண்டாவதாக புத்திமான். எப்பொழுதும் படித்து கொண்டிருப்பான், சிந்தித்து கொண்டிருப்பான், எழுதி கொண்டிருப்பான். அவன் உலகத்துக்கு பயன்பட்டு கொண்டிருப்பான். அதில் அவன் ஒரு மகிழ்வு காண்பான். உலகம் அவனால் மகிழ்ச்சியோடும். கிட்டத்தட்ட கல்விமான்கள். அவர்களை புத்திமான்கள் வகையில் சேர்க்கலாம். மூன்றாவதாக சக்திமான். அவன் எப்பொழுதும் அறிவோடும் ஆற்றலோடும் எல்லோருக்கும் சக்தியை உண்டாக்குகின்ற உழைப்பாளியாக இருப்பான். கிட்டத்தட்ட இதைத்தான் திருவள்ளுவர் உழுவார் உலகத்தார்க்கு அச்சாணி என்றும், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வார் என்றும் சொல்லுகிறார். எனவே உழைப்பாளிகளை, பிறருக்காக உழைப்பவர்களையும் தனக்காக உழைப்பவர்களை எல்லாம் சேர்த்து உழைப்பாளிகளை சக்திமான் என்று சொல்லலாம். நான்காவதாக நான் சொல்லப் போகின்ற மான் சித்திமான். சித்திமான் என்று சொன்னால் வெற்றி பெற்றவன். புகழாலும் பொருளாலும் கொடையாலும் அறிவாலும் சித்தி பெற்றவன் சித்திமான். கிட்டத்தட்ட நல்ல கலை புகழ் பெற்றவர்கள், எழுத்தாளர்கள், அறிஞர்கள், நூலாசிரியர்கள், இவர்களையெல்லாம் என்றும் அழியாத தன்மை பெற்ற அனைவரையுமே இந்த சித்திமானாக சேர்க்கலாம். எனவே மொத்தத்தில் இந்த 4 மான்களை நீங்கள் எந்த மான் என்று தெரியாது, அந்த மானுக்கு போகாமல் இருந்தால் சரி. நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன்.